சென்னையில் போதைப்பொருள் விழிப்புணர்வு மாரத்தானை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார். சென்னை காமராஜர் சாலையில் இருந்து முதலமைச்சர் விஜய் கொடியசைத்து போதைப்பொருள் விழிப்புணர்வை தொடங்கி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் விழிப்புணர்வு ஓட்டத்தில் தானே பங்கேற்றும் கலந்திருக்கிறார். போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். அதனை முன்னதாக கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தற்போது மக்களோடு மக்களாக விழிப்புணர்வு ஓட்டத்திலும் அவர் பங்கேற்றிருக்கிறார். போதைப்பொருள் விழிப்புணர்வு மாரத்தானை முதலமைச்சர் விஜய் சென்னையில் தொடங்கி வைத்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் மக்களோடு மக்களாக விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் அவர் பங்கேற்றும் இருக்கிறார். சென்னை காமராஜர் சாலையில் இருந்து முதலமைச்சர் விஜய் மாரத்தான் ஓட்டத்தை தொடங்கியிருக்கிறார். தற்போது அதனை பார்த்து வருகிறோம். போதைப் பொருளுக்கான எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் முதல்வர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். முன்னதாக அதனை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்பு மக்களோடு மக்களாக மாரத்தான் ஓட்டத்தில் பங்கேற்றார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். சக்திவேல், விவரம் சொல்லலாம். நிச்சயமாக. வணக்கம் கௌதமி. சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தானில் முதலமைச்சர் விஜய் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற தலைப்பில் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டம் நடைபெற்றது. இந்த ஓட்டப்பந்தயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொடங்கி வைத்தார். சென்னை காமராஜர் சாலை பேரறிஞர் அண்ணா நினைவிடம் அருகில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறையின் கீழ் இயங்கி வரும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் 2026 முதலமைச்சர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக மேடையில் இருந்த அந்த பலகையிலையும் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக வாசகங்களை அவர் எழுதினார். கௌதம், விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.